ஹாய் குட்டீஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான திருக்குறள் சொல்லித்தர போறேன். இது 596வது குறள். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளோட பொருளை ஒரு குட்டி கதை மூலமா உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். கதை கேட்க ரெடியா குட்டீஸ்? ஒரு இளைஞன் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் நின்றிருந்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. ஒரு நாள் நான் அந்த உச்சியை அடைய வேண்டும். மறுநாள் காலையில் சிறிய பையை சுமந்தபடி அவன் மலையேறத் தொடங்கினான். அவனது காலடியில் கற்கள் வழுக்கின. மலையின் உயரம் முடிவில்லாமல் தோன்றியது. ஆனால் அவன் மனதில் நம்பிக்கை இருந்தது. சில நேரங்களில் கடும் காற்று அடித்தது, மழை பொழிந்தது. அவன் வழுக்கினான், ஆனால் மீண்டும் எழுந்தான். அவனது உடல் சோர்ந்தது, ஆனால் மனம் தளரவில்லை. இரவு வந்தது. பின்னர் காலையில் சூரியன் மீண்டும் உதித்தது. அவன் ஒரு உயரமான பாறையின் மீது நின்றிருந்தான். அவனது முன் இன்னும் உயர்ந்த உச்சி இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் புன்னகை. உச்சியை அடையவில்லை என்றாலும் நான் இன்று எனது முந்தைய என்னை விட உயரமாக நின்றிருக்கிறேன். அவன் மனதில் ஒரு உண்மை ஒலித்தது. உச்சியை அடைவது மட்டும் வெற்றி அல்ல, உயரமாக எண்ணி முன்னேறுவதுதான் உண்மையான வெற்றி. இந்த கதை நமக்கு சொல்வது, நாம் நினைப்பது உயர்ந்ததாக இருக்கட்டும். அந்த இலக்கை அடைய முடியாவிட்டாலும் முயற்சி, மன உறுதி, தன்னம்பிக்கை ஆகியவை நம்மை வலிமையாக்கும், நம் திறமைகளை மேம்படுத்தும். புரிஞ்சுதா குட்டீஸ்?